நீயும் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கியா என்ன? என் கனவுல இருந்து என் பேரே தெரியாம இருக்க. இருந்து போயிரு. நம்ம பார்க்க போகிற கேமோட கதை பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஹில். நம்ம சோல்ஜர்ஸில் பல பேருக்கு ஹாரர் ஸ்டோரி போடுங்கன்னு கேட்டே இருப்பீங்க. ஹாரர் ஸ்டோரிக்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குது எனக்கு தெரியும். அதனால தான் இந்த மாதம் லிஸ்ட் பண்ணது இந்த சைலண்ட் ஹில் 4. இன்னும் பயங்கரமான ஹாரர் ஸ்டோரி தான். சைலண்ட் ஹில் ஃப்ரான்ச்சைஸ்லேயே கொஞ்சம் வித்தியாசமான கதை அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு வித்தியாசமானது, எந்த அளவுக்கு பயங்கரமான கதை அப்படின்றத இதில் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த கேம் பிசியில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்கள். கேம் கதை சொல்கிறதுக்கே ஆடியன்ஸ் கம்மி தான், இன்னும் ஹாரர் ரொம்ப கம்மி. ஸோ ஹாரர் ஃபேன்ஸ் தான் மறக்காம ஹைப் ஏற்றி விடுங்க. ஹைப் ஏற்றி அதை தமிழில் காட்டுங்க. ஓகேவா? ஓகே சோல்ஜர்ஸ், ஓவரா பிரசனோட போயிடலாம். நான் கல்யாணம் சாமி. இட்ஸ் கேட்டா கதைய தொடக்கத்தில் ஹென்றி டவுன்சன் ஒரு கொடூரமான கனவுல இருந்து கண்ணு விழிக்கிறாரு. இந்த கொடூரமான கனவு கடந்த 5 நாட்களாகவே தொடர்ந்து ஒரே மாதிரி தான் அவருக்கு வந்துகிட்டு இருக்கு. இதே நினைச்ச அவர் வீட்டை விட்டு வெளியே நினைக்க திடீர்னு அவர் வீடு சங்கிலிகளால பூட்டப்பட்டிருந்தது. வெளியே போகாத அப்படின்னு யாரோ ரத்தத்தால எழுதியிருந்தாங்க. இங்க என்ன நடக்குது, யார் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு ஹென்ரிக்கான நேரத்துல சுத்தமா ஐடியா இல்ல. கதவின் துளை மூலியமா வெளியே யார் இருக்கா அப்படின்னு எட்டி பார்க்க அங்கிருந்த சுவர்ல 15 கையச்சுகள் வைக்கப்பட்டிருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த பூட்டிருந்த கதவையும் இந்த கையச்சுகளையும் அவர் முதல் நாள் கெட்ட கனவுல சந்திச்சது. இது எப்படி நேரில் வந்தது அப்படின்னு அவருக்கு சுத்தமா புரியல. மேலும் அதே நேரத்துல தான் பக்கத்து வீட்டு பெண் நடந்து போறதையும் அவர் கவனிக்கிறாரு. உடனே அவர் 911 கால் பண்ணலாம் அப்படின்னு போன் பண்ண ஆரம்பிக்க அவருக்கு எந்த பதிலும் கிடைக்கல. திரும்ப அவருக்கு போன் வர அதுல விசித்திரமான ஒலிகள் மட்டும்தான் அவர் கேட்டிருந்தாரு. மேலும் அங்கிருந்து அவருக்கு புரிய வருது, போன் வயரை யாரோ துண்டிச்சிருக்காங்க. டிவியும் வேலை செய்யல. உள்ள இருந்து எவ்வளவு கத்தினாலும் வெளியிருக்கிற ஆட்களுக்கு சுத்தமா தெரியல. தன்னோட வீட்டுக்குள்ளேயே அவர் யாராலேயோ சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காரு. இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்க அங்கதான் அவர் பாத்ரூம்ல ஒரு மிகப்பெரிய துளை இருக்கிறத கவனிக்கிறாரு. அதை பார்த்த ஹென்றி இங்கிருந்து தப்பிக்கணும்னா இதை விட்டா வர வழி இல்லை, இந்த துளைக்குள்ள போய் அந்த பக்கம் என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஹென்றி வேற வழியே இல்லாம அதுக்குள்ள நுழைகிறாரு. அந்த துளையுடைய ஒரு முனையில விசித்திரமான ஒரு சவ்வே இருந்துச்சு. பாத்ரூம் ஓட்டோட தான் நம்ம போயிருந்தோம், எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு புரியாமையே ஹென்றி அங்க நடந்துகிட்டு இருக்க யாருடா நீ? உன் பேர் என்ன? ஹென்றி. அப்புறம் நீ யாரு? இது என்னோட கனவு. என் கனவுல இருந்து என் பேரே தெரியாம இருக்க. நான் சிந்தியா. இது எல்லாம் கனவா? சரியா சொன்ன. இது வெறும் கனவு தான். இது எப்போ வேணாலும் முடியலாம். நான் சீக்கிரமா எந்திப்பேன்னு நம்புறேன். அதாவது இதெல்லாம் உன்னோட கனவு, அதான சொல்ல வரேன். அப்போ இது கனவா இல்லைன்னா வேற என்னவா இருக்க முடியும்? எப்படியோ நான் இங்கிருந்து வெளியே போக தான் நினைக்கிறேன், ஆனா வெளியே போக வழி தான் தெரியல. ஹேய், வழியை தேட எனக்கு உதவி பண்றியா? தனியா தேட எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா நீ தான் என் கூட இருக்கல்ல, அப்புறம் நான் ஏன் பயப்படணும் சொல்லு? இது என்னோட கனவு, அதனால வா கொஞ்சம் போய் ஃபன் பண்ணலாம். ஒரு நிமிஷம் இரு. எனக்கு கொமட்டது.
கழிவறையிலேருந்து வந்த இந்த ஜந்துக்களை பார்த்து பயந்த ஹென்றி உள்ள அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு அவசர அவசரமா அந்த இடத்துக்குள்ள நுழையிறாரு. ஆனா அந்த இடத்துல அந்த பெண் இல்ல, அதுக்கு பதில் ஒரு உருவபொம்மை இருந்துச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம ஹென்றி அங்கிருந்து வெளியே வர சுவர்கள்ல திடீர்னு ஏதோ விசித்திர உருவங்கள் வெளியே வர்றத கவனிக்கிறாரு. வெளியே வந்த அந்த உருவங்கள் காற்றுல மிதக்க ஆரம்பிச்சுது. அந்த பேய்கள் ஹென்ரிய தாக்க ஆரம்பிச்சுது. நிராயுதபாணியா ஹென்றி அங்கிருந்து தப்பிச்சு போக வழி தேடுறாரு. வழியில்தான் அவர் மீண்டும் அந்த பெண்ணை சவ்வே ரயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டத கவனிக்கிறாரு. அவருக்கு பின்னாடி பேய்கள் துரத்த எப்படியோ அவர் கஷ்டப்பட்டு அங்க கிடைச்ச ஆயுதங்களை கொண்டு பேய்களை தாக்கிட்டு அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு. சரியா அவர் அந்த பெண்ணை மீண்டும் கண்டுபிடிக்கிற நேரத்துல அவ ரத்த வெள்ளத்துல கடந்தா. யார் இப்படி பண்ணது அப்படின்னு ஹென்றி புரியாம இருந்தாரு. புரியாம இருந்தது அவர் மட்டும் இல்ல, அவளும் தான். அவளுடைய உடல்ல 16-21 ஏதோ கிறுக்கப்பட்டிருந்தது. இப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ஹென்றி நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அவரோட மடியிலேயே அவ இறந்து போயிடுறா. ஹென்றி கண் விழிக்க அவருடைய அப்பார்ட்மெண்ட்ல இருந்தாரு. நடந்தது கனவா நினைவான்னு அவரால் புரிஞ்சிக்க முடியல. ஆனா இன்னும் அவரோட வீட்டு கதவு திறக்கப்படல. கதவின் ஓட்டை வழியா எதிரில் இருந்த சுவரை பார்க்க 16வதா இன்னொரு கையெழுச்சி சேர்க்கப்பட்டிருந்தது. மேலும் அவர் வீட்டு சுவர்ல புதிதா துளைகள் இருந்துச்சு. அந்த துளை வழியா பார்க்கும் பொழுது பக்கத்து வீடு தெரிஞ்சது. அதுல பக்கத்து வீட்டு பெண்ணான எலி இருந்தா அது அவளுடைய ரூம். அவன் மூலியமா ஏதாவது உதவி கிடைக்குமான்னு ஹென்றி பார்த்திருக்க அந்த பெண் அவர் வீட்டு கதவு அருகே வரும்பொழுது எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்கறாரு. எந்த ஒரு ஓசையும் அவளுக்கு கேட்கவே இல்லை. மேலும் எலியும் ஏத்து அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்த ரிச்சர்டும் இது வீட்டுக்குள்ள வந்து என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப நாளா வெளியே வரல அப்படின்னு இவரை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஹென்றி வீட்டுக்குள்ள விஷயத்த பாக்குறாரு. வீட்டுக்குள்ள ஏதேதோ குறிப்புகள் இருந்துச்சு. இதெல்லாம் யார் அனுப்புறான்னு தெரியாம ஹென்றி அதெல்லாம் படிச்சு பார்க்க அதுக்குள்ள ஏதோ ஒரு டவுனை பத்தி எழுதி இருந்துச்சு. மேலும் கல்ட்டு ஆட்களை பத்தியும் அது எழுதி இருந்தது. இதெல்லாம் என்னன்னு புரியாம இருக்கிற ஒரே வழியான அந்த தொலைல பயணிக்க ஆரம்பிச்சாரு ஹென்றி. இந்த முறை அவர் அந்த குறிப்புல எழுதப்பட்டிருந்த டவுனுக்குள்ள இருந்தாரு. அதுதான் சைலண்ட் ஹில். ஹென்றி அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க அந்த இடமே கைவிடப்பட்ட இடமா அனாதையா இருந்தது. அந்த இடத்துல அவர் மனதளவில் குழம்புன ஒரு இளைஞனை சந்திக்கிறாரு. அவன் ஒரு பாறைக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஏதேதோ உளறிக்கிட்டு இருந்தான். ஹென்றி அதெல்லாம் காதல போட்டுக்காம நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ட்டு சுத்தி முத்தி பார்க்க அவர் ஒரு அனாதை இல்லத்துல இருந்தாரு. ஆனா அந்த இடத்துக்குள்ள எந்த குழந்தைகளும் இல்லை. அங்கிருந்து வெளியே போக நினைச்சாலும் ஹென்றி இங்கிருந்து வெளியே போக நினைக்க விசித்திரமான உருவங்களும் காத்துல மிதக்கும் பேய்களும் அவரை தாக்க நினைச்சதுங்க. ஹென்றி மீண்டும் பாதுகாப்பான இடத்துக்கு வர அந்த இடத்துல ஒரு சிறுவனை கவனிக்கிறாரு. அவங்கிட்ட பேச நினைக்கிற நேரத்துல அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். அங்கிருந்து ஹென்றி காப்பகத்துக்குள் நுழைய அந்த இடத்துல வால்டர் சாலவன் அப்படின்ற ஒருத்தனை பத்தி குறிப்பு இருந்துச்சு. அதை அவர் பார்த்துட்டு இருக்க நேரத்துல திடீர்னு அங்கிருந்து இளைஞன் அலற சத்தம் கேட்டு ஒரு இடத்துக்கு ஓடி போக அந்த அறை முழுக்க புகை மூட்டமா இருந்துச்சு. அந்த இளைஞன் தீக்கு இரையாகிட்டு இருந்தான். அந்த நேரத்துல அவன் உடல்ல 17-21 அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனா ஹென்ரியால
அவரை காப்பாற்ற முடியல. அங்கிருந்து அவர் வெளிவரும் பொழுது ஏதோ ஒரு காலியான சவப்பெட்டி கவனிக்கிறாரு. அதுல 11:21 எழுதி இருந்தது. இங்கிருந்து அவர் அங்கிருந்த துளை மூலியமா வெளியே வர வாசலுக்கு வெளியே இருந்த கையச்சுகள்ல 17ஆவதா ஒரு கையச்சு இருந்தது. இங்கிருந்தா என்றைக்கு புரிய வருது, நம்ம வேற டைமென்ஷனுக்கு போய் யாரெல்லாம் சாகுறாங்களோ அவங்களோட கையச்சு தான் இங்க இருக்குன்றதையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. யாரோ ஆட்களை தொடர்ந்து கொலை பண்றாங்க, அவங்க உடல்ல எத்தனை நாள கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்றத நம்பரா எழுதுறாங்க. இறந்து போன கையச்ச தான் வீட்டுக்கு எதிரில் பிரதியிடுறாங்க. ஆனா இதெல்லாம் யாரு அப்படின்னு புரியாம ஹென்றி குழம்பி இருக்க மறுபடியும் அவருக்கு புதிய புதிய குறிப்புகள் அவரோட வீட்டுல இருந்துச்சு. சைலண்டில்குள்ள விஷ் ஹவுஸ் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு கல்ட் கேங் அனாதை ஆசிரமங்களை நடத்தி வந்துச்சு. அது இருந்த குழந்தைகளை அவங்க மூளை செலவு பண்ணி தன்னோட கல்ட்டுக்குள்ள சேர்க்கறாங்க. சேராதவங்களை ஒரு ரகசிய சிறைச்சாலை மூலயமா தண்டனை கொடுக்குறாங்க. இதை பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தான் வால்டர் சாலவன். இப்படிக்கு ஜோசப் ஷெரேபர் அப்படின்னு அந்த குறிப்புகளை எழுதினது. இந்த ஜோசப் யார் அப்படின்னு ஹென்ரிக்கு தெரியல அப்படின்னாலும் மறுபடியும் தொலைகோல் நுழைஞ்சி சைலண்டில்குள்ள நுழைகிறாரு. இந்த முறை இருந்தது சிறைச்சாலை. அதுக்குள்ள ஒரே ஒரு ஆள் மட்டும் அடைக்கப்பட்டிருந்தான், வால்டர் சாலவன். கொள்ள நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஹென்றி அவனை கஷ்டப்பட்டு காப்பாத்தாரு. விடுவிக்கப்பட்ட அவன் பல வருஷத்துக்கு முன்னாடி சைலண்டில்ல இந்த ஆர்பனேஜில் ஒர்க் பண்ணதாகவும் அங்கதான் விக்டரை இவன் கொடுமைப்படுத்தினதாகவும் அதுக்கு பழிவாங்க தான் வால்டர் சாலவன் கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னும் சொல்லியிருப்பான். ஹென்றி இவனை விக்டர் கிட்ட இருந்து காப்பாற்ற நினைக்கிறாரு. ஆனா இவனுமே வருமான முறையில இறந்து போயிடுறான். இவன் உடம்புலையும் 18ஆவது ஆளா நம்பர் எழுதப்பட்டிருந்தது. ஆனா இறந்து போன இவன் திடீர்னு பேயா மாறி ஹென்ரிய தாக்க நினைச்சான். ஹென்றி அவங்ககிட்ட தப்பிச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. மறுபடியும் அவர் சைலண்டில் நுழைய அந்த இடத்துல டவுன் ஹாலுக்குள்ள இருந்தாரு. நிறைய பில்டிங்ஸ் இருந்துச்சு. இந்த முறை இங்க மாட்டினது இவருடைய எதிர்த்து அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்தவரான ரிச்சர்ட். கையில துப்பாக்கியோட சைலண்டில்குள்ள தள்ளப்படுறாரு. அங்கிருந்தா உண்மையை சொல்றாரு. நீ இருக்கிற ரூமான 302ல எப்பவுமே பிரச்சனை நடக்கும். உனக்கு முன்னாடி இருந்தவனும் திடீர்னு காணாம போயிட்டான். அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. அவன் ஒரு ஜேர்னலிஸ்டும் கூட. இப்போ நீயும் விசித்திரமா காணாம போயிட்ட அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உன்னால நானும் இங்க மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தப்பிக்கிறதுக்கு வழியை தேடி ஹென்ரியை விட்டு தனியா போனாரு ரிச்சர்ட். ஹென்றி அங்கிருந்து தப்பிற்கு வர வழி இருக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்க அவருடைய பாதையில மீண்டும் ரிச்சர்ட் அவர் சந்திக்கிறாரு. அவன் சொன்ன அந்த சின்ன பையன் நீதானா? நீயும் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கியா என்ன? சொல்லு. ஒரு தடவை இங்க திருட்டுத்தனமா சுத்திட்டு இருந்த ஒரு பையனை நான் பிடிச்சேன். நீ பார்க்க அவன மாதிரியே இருக்க. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏய், ஒண்ணுதான் ஓடாத நில்லு. ஹென்ரியால ரிச்சர்டை காப்பாற்ற முடியல. ரிச்சர்ட் அநியாயமா இறந்து போயிடுறாரு. ஆனா இறந்து போன ரிச்சர்ட் ஆவியா மாறி ஹென்ரிய தாக்க ஆரம்பிச்சாரு. ஹென்றி அவரை முடிஞ்ச அளவு தாக்கி தப்பிக்க நினைச்சாலும் ஒரு அளவுக்கு மேல அவர் பக்கத்துல இருந்த தொலை மூலியமா அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. ஹென்றி கண் விழிக்க ரேடியோவில் யாரோ வால்டர் சாலனை பத்தி பேசுற குரல்கள் கேட்க ஆரம்பிச்சுது. நடக்கிற தொடர்கொலைகள்லாம் பார்க்கும் பொழுது வால்டர் சாலவன் பண்ற மாதிரி தான் இருக்கு.
ஆனால் வால்டர் செத்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது யாரோ காப்பி கேட்டால் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த குரல்கள் பேசிக்கிட்டு இருந்துச்சு. கண் விழிச்ச ஹென்றி அவளோட பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டை ஜன்னல் வழியா நோட்டம் விட்டாரு. ஏன்னா ஜன்னல் வழி எட்டி பார்க்கும் போதெல்லாம் ரிச்சர்ட் அவளோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறத ஹென்றி பல தடவை பார்த்துருக்காரு. ஆனா இந்த தடவை ரிச்சர்ட் அப்பார்ட்மெண்ட்ல ரிச்சர்ட் இல்ல, அதுக்கு பதில் யாரோ ஒருத்தன் இருந்தான். பிஷேல் லென்ஸ் மூலியமா எட்டி பார்க்க 19 கையச்சுகள் இருக்க யாரோ ஒருத்தன் கதவு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தான். அந்த இடத்துல புதுசா ஏகப்பட்ட குறிப்புகள் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஹென்றிக்கு ஆர்வம் இல்லை. இவர் ஆர்வம் எல்லாம் பக்கத்து வீட்டு பொண்ண நோட்டமிடலாம் இருந்துச்சு. இது தப்பு அப்படின்னாலும் ஹென்றிக்கு ஏனோ பக்கத்து வீட்டு பெண்ணான எலின் கால்வின் மேல ஒரு இனம் புரியாத காதல் இருந்துச்சு. இங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் இவ கூட எப்படியாவது பேசி பழகி மனைவி ஆக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. இப்பயும் அந்த வழியும் இல்லாதனால ஹென்றி அந்த தொலை வழியா நுழைய இந்த முறை இருந்தது ஒரு விசித்திரமான அப்பார்ட்மெண்ட். இது இவர் வசிக்கிற அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு, ஆனா ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. அவர் முன்னாடி பார்த்த அதே சிறுவன் இவருடைய ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருந்தான். கிட்ட போனவனே மறைஞ்சிட்டான். அங்கதான் அவருடைய அப்பார்ட்மெண்ட்ல பார்த்த அந்த விசித்திர மனிதனை மறுபடியும் பார்க்குறாரு. இந்த முறை படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு கையில ஒரு பொம்மையோட இருந்தான். இது பக்கத்து வீட்டு பெண்ணான எல்வின் கால்வினோடது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட சின்ன பொண்ணா இருந்தா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் ரொம்ப கியூட்டானவ அப்படின்னு ஏலியை பத்தி அவன் பேசிக்கிட்டு இருந்தான். அங்கிருந்து அவர் மாற்று வழியை தேடிக்கிட்டு இருக்க நேரத்துல ஏதோ ஒரு பெண் அழற சத்தம் கேட்டு அங்க ஓடி போய் பார்க்கறாரு. அங்க அவர் கண்ட காட்சி அவர் நாடி துடிப்பையே அதிர வச்சுது. தம்பி, நன்றி. வெளியே போக வழி தேடிக்க. இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது. இங்கிருந்து போயிரு. ஹென்றி கண்ணுழிக்க ஏலிய ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறத அவர் கவனிக்கிறாரு. ஏலின் வால்டர் சால்னால தாக்கப்பட்டிருக்கா. ஆனா அவள் முழுசா சாகிறதுக்குள்ள உத்திரியமா கொலைகரமான நேரத்துல அவளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டாங்க. ஆனா ஹென்றிக்கு தெரியும் சாலவன் இதோ நிறுத்த போறதில்ல, கண்டிப்பா அவன் அவளை பலி கொடுத்தே தீருவான் அப்படின்னு ஹென்றிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. இங்கிருந்தான் அவர் அங்கிருந்த குறிப்புகளை அனாவசியப்படுத்தாம அதில் வால்டர் சாலனை பற்றி என்ன எழுதுனது அப்படின்றத ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பித்தார். அங்கே தான் அவருக்கு பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. ஹென்றி இப்போ இருக்கிற 302 ரூமில் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி வால்டர் சாலனுடைய குடும்பம் இருந்துச்சு. ஒரு நாள் வால்டர் சாலவன் குழந்தையா அந்த ரூமில் தன்னந்தனியா கண்டுபிடிக்கப்படுறான். அதே அப்பார்ட்மெண்ட்டில் சைலண்ட் ஹில் 2 ஹீரோவோட அப்பாவான பிராங்க் தான் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறாரு. அவரு தான் அந்த குழந்தைய நல்லபடியா ஆர்ஃபனேஜில் சேர்க்கிறாரு. அவங்க அம்மா பேரும் தெரியாது, அவங்க அப்பாவோட பேரும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ரூம் மட்டும்தான். சின்ன வயசுல இருந்து அம்மாவோட அன்பு கிடைக்காத வால்டர் சாலவன் ஆர்ஃபனேஜிலேயே பல வருஷம் வளர்ந்தான். அவனுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் அவனுடைய அம்மா இந்த அப்பார்ட்மெண்ட்ல 302 அப்படின்ற அறையில் இருப்பாங்க அப்படின்னு. இதனால அவன் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எப்பெல்லாம் ஆர்ஃபனேஜில் தப்பிக்கிறானோ அப்பெல்லாம் அந்த அறைக்கு வந்து கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். அம்மா நான் தான் வந்திருக்கேன், கதவை தரங்க அப்படின்னு கெஞ்சி அழுது கூப்பாடு போடுவான். ஆனால் அவன் எவ்வளோ அழுதாலும் அந்த கதவுகள் அங்கே திறக்கப்பட போகிறதில்ல, திறக்கப்படவும் இல்லை. என்னுடைய அம்மா அவன் சின்ன பையனாக இருக்கும் பொழுது அவனை உதறி தள்ளிட்டு இந்த ரூமை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இதனாலே அவன் தொடர்ந்து அந்த ஆர்ஃபனேஜிலேயே வளர்க்கப்படுறான். அந்த ஆர்ஃபனேஜ் நடத்துறது ஒரு கல்ட் குரூப். இவங்க தீய சக்திகளை வணங்கி தப்பான மத சடங்குகளை செய்யக்கூடியவங்க. அவங்க மூலியமாக தான் 21 பலி கொடுத்தோம் அப்படின்னா
நம்ம ஆசைப்பட்டவங்கள திரும்ப கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. இந்த ஒரு காலில் தான் அவன் ஒரு சீரியல் கில்லராக மாறி பல அப்பாவிகளை கொல்ல ஆரம்பிச்சிருக்கான். 10 பேரை கொன்னதுக்கப்புறம் 11வது ஆளாக தன்னையே கொன்று இருக்கான் விக்டர். ஆனால் பிரச்சனை அதோட முடியலை. 7 வருஷம் கழிச்சு திரும்பவும் தொடர் கொலைகள் நடந்திருக்கு. போலீஸ் இதை வால்டர் சாலனோட காப்பி கேட் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் விஷயம் இதை விட மோசமானது. சந்தேகப்பட்ட போலீஸ் ஹென்ரியோடைய சவப்பெட்டியை திறந்து பார்க்க அதுக்குள்ள அவனோட டெட் பாடி இல்லை. வெறும் 21/11 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு. இதை தான் ஹென்றி சைலண்ட் ஹில்லுக்கு போகும்பொழுது பார்த்துருப்பாரு. இதே சமாதியை தான் சைலண்ட் ஹில் 2ல் ஜேம்ஸும் பார்த்துருப்பாரு. 10 பேரை பலி கொடுத்து அதில் கிடைச்ச பவர் மூலியமா சைலண்ட் ஹில்லோட டார்க் டைமென்ஷனை யூஸ் பண்ணி இறந்தும் இறவாமல் மீண்டும் தன்னுடைய தொடர் கொலைகளை தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தான் வால்டர் சலைவன். தன்னுடைய அம்மா மறுபிறப்பு எடுக்கிறதுக்கு என்ன குணாதிசயங்கள் தேவையோ அதுக்கு தேவையான ஆட்களை தேர்ந்தெடுத்து கொல்ல ஆரம்பிச்சிருந்தான். அதன்படி தான் எலினோட சேர்ந்து 21 பேர் ஆச்சு. 21வது ஆள் ஹென்றி தான். அவன்தான் அறிவுக்கான பலி. இது எல்லாத்தையும் அந்த குறிப்புகள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட ஹென்றி எப்படியாவது ஏலினை காப்பாற்றணும் அப்படின்னு துடிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவ தான் 20வது ஆள். வால்டர் சலைவன் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவளை கொல்ல நினைப்பான்னு புரிஞ்சுக்கிட்ட அவர் மறுபடியும் அந்த ஹோல் மூலியமா நுழையிறாரு. இப்போ அவர் இருந்தது எல்வின் இருக்கிற ஹாஸ்பிட்டலோடைய வேற ஒரு டார்க் டைமென்ஷன். அங்கிருந்து அவர் கஷ்டப்பட்டு ஏலினை கண்டுபிடிக்கிறாரு. இவரை பார்த்தோன்னே அவள் பயப்பட அவளை சமாதானப்படுத்தி நடந்த உண்மையில் ஊன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவளை நம்ப வைக்கிறாரு. உன்னை காப்பாதுக்காக தான் நான் வந்திருக்கேன், என் கூட வா அப்படின்னு அவங்கள கொல்ல வந்த பேய்கள் உன்னத்தியா அடிச்சு தாக்கிட்டு அங்கிருந்த துளையை அவர் கண்டுபிடிக்கிறாரு. துளை மூலியமா அவங்க திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஹென்றி நினைக்க ஹென்றி அந்த துளை நுழைஞ்சி அங்கிருந்து வெளியே வராரு. வந்ததுக்கப்புறம் தெரிய வருது துளை மூலியமா ஹென்ரியால மட்டும்தான் வெளியே வர முடியும், மற்ற யாரையுமே அந்த டைமென்ஷன்லேருந்து கூட்டிட்டு வர முடியாது அப்படின்னு ஹென்ரிக்கு புரியுது. ஆனால் எப்படி அவளை அங்கேருந்து காப்பாற்றுறது அப்படின்னு அவள் முடிச்சுட்டு இருக்க நேரத்தில் சரியான நேரத்தில் தான் வழக்கமாக குறிப்புகளை கொடுக்குற ஜோசப் கிட்ட இருந்து ஒரு குறிப்பு வந்திருந்தது. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கீழே ஒரு உண்மை இருக்குது, அந்த உண்மையை கண்டுபிடிங்க, உங்களால் அங்கே தப்பிச்சு வர முடியும் அப்படின்னு அதில் எழுதியிருக்க. திரும்ப வந்த ஹென்றி ஏலி கிட்ட எல்லாத்தையும் புரிய வச்சு இந்த இடத்தோட ஆழத்துக்கு போக முடிவெடுத்திருந்தாங்க. எதிரில் வந்த பேய்களை ஒவ்வொன்றும் அடித்து வீழ்த்தி ஹென்றி ஏலியனை காப்பாற்றி இந்த இடத்துடைய ஒவ்வொரு தரமா கீழே இறங்க ஆரம்பிச்சாரு. அவரோட வழியில் சாதாரண பேய்கள் மட்டும் இல்லாமல் வால்டர் பலி கொடுத்த ஹென்றி சவ்வேல பார்த்த பெண்ணும் ஆர்ஃபனேஜில் நெருப்பால் இறந்து போனவனும் பேய்களாக மாறி அவங்கள தாக்க ஆரம்பித்தாங்க. அவங்களையும் வீழ்த்திட்டவங்க ஒவ்வொரு தளமாக கீழே இறங்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு தளத்துலேயும் ஒவ்வொரு இடம் புதுசாக இருந்துச்சு. இது எல்லாமே வால்டருடைய நீங்காத நினைவுகள். இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்க. இந்த முறை அவங்கள தாக்குனது வேற யாரும் இல்லை, வால்டர் தான். அப்பார்ட்மெண்ட் கதலை பார்த்த அதே நபர் தான் இந்த வால்டர். கையில் துப்பாக்கியோட இவங்களை கொல்ல துரத்த இவங்களும் பதிலுக்கு எவ்வளோ தாக்கினாலும் அவனை கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் தாக்க பிடிக்க முடியாது தவிர அவன் திரும்ப திரும்ப எழுந்து வந்து இவங்களை தாக்கிட்டு இருந்தான். ஏன்னா இவங்க இருக்கிற இந்த இடமே அவனுடைய இடம். எப்படியோ அவனை தப்பிச்சுக்கிட்டு ஒவ்வொரு தளமா இறங்கி வந்துகிட்டு இருக்க. அங்க இருக்கிற சிவர்கள்லையும் மரங்கள்லையும் இவனுடைய வாழ்க்கை குறிப்புகள் எழுதப்பட்டிருந்தது. மேலும் அவங்க அந்த சின்ன பையனையும் கவனிக்கிறாங்க. அவன் வாழ்க்கையில் எழுதியிருந்த குறிப்புகளும் இந்த சின்ன பையனும் ஒன்னா இருக்கிறத கவனிக்கிறாங்க. அங்கதான் புரிய வருது இந்த சின்ன பையனே வால்டர் சலைவனுடைய சின்ன வயசு வெர்ஷன் அப்படின்னு. இதை புரிஞ்சுட்டு அவங்க மேலும் பயணிக்க ஹென்ரியுடைய 302ன்ற அப்பார்ட்மெண்ட் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க நுழைய இவ்வளவு நேரமா குறிப்புகளை அனுப்பிச்சு உதவிக்கிட்டு இருந்த ஹென்ரிய கவனிக்கிறாங்க. அவர் செவுத்துக்கு மேல வெறும் சிலையா இருந்தாரு. இவருமே வால்டரால பலியிடப்பட்ட ஒருத்தர் தான். தன்னால முடிஞ்ச அளவுக்கு அதே அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹென்ரிய காப்பாற்ற அவர் முயற்சி பண்ணாரு. மேலும் இங்கிருந்தா அவர் உண்மையை சொல்லியிருந்தாரு. வால்டர் இத்தனை பலி கொடுத்து திரும்ப கொண்டு வர நினைக்கிறது அவன் அம்மா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இந்த தடங்கள்லாம் திரும்ப கொண்டு வரக்கூடியது சாத்தான மட்டும்தான். அந்த கல்ட்டோடைய காடான டெவில கொண்டு வரத்துக்கு தான் இந்த சடங்கை அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க.
ஆனால் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வால்டர் தான் இத்தனை வலி கொடுத்து என்னன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனை தடுத்து நிறுத்தலை அப்படின்னா இந்த சடங்குலேருந்து வெளியே வரக்கூடியது டெவில் தான், அது இந்த உலகத்தையே அழிச்சிரும் அப்படின்னு வால்டர் சலைவனை தடுக்க சொல்கிறாரு ஜோசப். இங்கே தான் உங்களுக்கு புரிய வருது வால்டர் பண்ணுறது எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தனம் அப்படின்னு. அவங்களே தடுத்தாகணும் அப்படின்னு 2 பேருமே முடிவெடுக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல திடீர்னு ஏலின் வால்டரால் வசியப்படுத்தப்படுறா. அவளாகவே ஏதோ ஒரு இடத்த நோக்கி தானா நடக்க ஆரம்பிக்கிறா. ஹென்றி அவள் தடுக்க நினைக்க அவங்க வந்திருக்கிற இடம் தான் இந்த இடத்துடைய ஆழமான இடம், கடைசி இடம். அந்த இடத்துக்குள்ளதான் ஒரு வினோதமான இயந்திரம் ரத்தத்தால் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அங்கதான் மறுபிறப்புக்கு தயாரா இருக்கிற அந்த டெவில் அங்க இருந்துச்சு. மேலும் வால்டர் சலைவனும் அங்கதான் இருந்தான். ஹென்றிக்கு இப்ப டைம் இல்ல. ஏலின் கீழே குதிக்கிறதுக்குள்ள அவர் இது எல்லாத்தையுமே தடுத்தாகணும். இல்லை அப்படின்னா வால்டருடைய 21 நரபலி நிறைவேற்றப்படும். இதனால அவர் அங்க குத்தப்பட்டிருந்த ஈட்டிகளை எடுத்து அந்த டெவில் மேலேயே குத்த ஆரம்பிச்சாரு. வால்டர் எப்படியாவது ஹென்றியை தடுக்கணும் அப்படின்னு தங்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு ஹென்றியை சுட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா ஹென்றி தன் உயிரை பொருட்படுத்தாம அங்கிருந்த ஈட்டி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அந்த டெவில் மேல மாத்தி மாத்தி குத்த ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏலின் தன்னை பலி கொடுத்துக்க மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தா. இதுதான் முக்கியமான கட்டம். ஒன்று என்று பொறுமையாக செயல்பட்டு ஏலின் இறந்துட்டா அப்படின்னா இந்த கதையோட முடிவு வேற ஒன்றா மாறிடும். இது நல்லபடியாக முடியுமா இல்லையா அப்படின்றது ஹென்றி கையில் மட்டும்தான் இருக்கு. இதனால ஹென்றி வேகமாக செயல்பட்டாரு. தன்னை தாக்க வந்த வால்டரை கூட பொருட்படுத்தாம கஷ்டப்பட்டு எல்லா ஈட்டிகளையும் அந்த சாத்தான் மேல இறக்கி மொத்தமாக அதை காலி பண்ணிடுறாரு. அதோட சக்தியால இயங்கிக்கிட்டு இருந்த வால்டர் சலைவனும் இதோட அழிஞ்சிடுறான். Eileen.
தேங்க்ஸ். உடனே ஒரு புது அபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும்ல. தவறான முடிவுகள். இந்த கேமில் மொத்தம் 3 விதமான எண்டிங்ஸ் இருக்குது. ஒருவேளை ஹென்றி அந்த மான்சரை கொல்ல முடியாமல் ஏலின் இறந்து போயிட்டா அப்படின்னா கதையோட எண்டில் அந்த சின்ன பையன் தட்டிக்கிட்டு இருந்த கதவு திறக்கப்பட்டு அவன் 302வது அறைக்குள்ளே போய் நிம்மதியாக தூங்க ஆரம்பிப்பான். அந்த அறைக்குள்ளே பெரிய வயசான வால்டர் இருப்பான். நியூஸில் பல பேர் இறந்து போன விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதில் முக்கியமானவ ஏலின், அடுத்த முக்கியமான ஒருத்தர் ஹென்றி. இவங்க எல்லாருமே கொடூரமாக இறந்து போயிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் சைலண்ட்டில் எப்படி பல மக்கள் இறந்து போனாங்களோ அந்த மாதிரி காரணமே இல்லாமல் இந்த ஊர்லேயும் மக்கள் இறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் வால்டரால் உயிர் பெற்ற அந்த டெவில் தான். மற்றொரு முடிவு. இந்த கேமோட 3வது எண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை ஹென்றி அந்த மான்சரை காப்பாற்றியும் ஏலினை இறக்க விட்டார் அப்படின்னா ஹென்றி கண்ணுழிக்கும் போது அவர் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பார். ரேடியோவில் நியூஸ் ஓடுறது அவர் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் ஏலின் இறந்து போயிட்டதா நியூஸ் ஓடிட்டுருக்கோம். அதை கேட்டு ஹென்றி கவலைப்படுவார். மற்றபடி ஒரு தப்பிச்சாரா அந்த பேய் இறந்துச்சா அப்படின்னு இந்த எண்டிங்கில் உங்களுக்கு தெளிவாக தெரியாது. ஓகே சோல்ஜர்ஸ், நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், பெருசாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்டி நாட்டான் சவுண்ட் தானே வந்திருக்கணும், இந்த கேமே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து நாட்டான் சவுண்ட் டப்பிங்னு முடியல. அது கொஞ்சம் டப்பிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ஏன் பிளாங்க் வரணும், ஒரு வாட்டி பிளாங்க் விட்டால் பிளாங்க் போயிடுது. ஓகேவா, செது பிளாங்க் வரணும். நிறையப்பட்ட காலத்தில் இந்த கேம் போட்டு ஃபீல் பண்ணலாம் தான் நான் போட்டேன். டக்குன்னு நாட்டான் சவுண்ட் அடுத்த எபிசோட் நாட்டான் சவுண்ட் தான். ஸோ வந்து மறக்காமல் வந்து பாருங்கள் சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், மறக்காமல் ஹைப் ஏற்றுங்க, லைக் பண்ணுங்கள், பெருசாக ஷேர் பண்ணுங்கள். எங்கள் பாரமாச்சா இந்த மாதிரி கேம்லாம் இருக்குது, கதராக இருக்குதுன்ற காட்டுங்க. ஸ்டோரி கேம்ஸை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை செஞ்சுக்குவாங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கிறேன். போய்ட்றேன், பாய்.